விஷச்சாராயம் குடிச்சு இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு தீய முன்னுதாரணத்தை தமிழ் மண்ணில் உருவாக்கி விட்டார்கள்னு வருத்தப்படுறாரு. நீங்க இப்படிதான் பார்க்கணும். இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல அதிகப்படியாக நிவாரணம்னு கொடுத்த தொகை இந்த கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் குடிச்சு செத்தவர்கள். சாராயம் குடிச்சு செத்தால் 10,000 கொடுக்குறேங்கிற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவதை நீங்க எல்லாம் ஏற்கிறீங்களா? இது என்ன? இது அறிவார்ந்த சமூகம் தானா? இது படிச்சவங்க இருக்கிறதானா? இது நாடு தானா? இது எப்படி ஏற்பீங்க சொல்லுங்க? குணமாயி போனா 10 லட்சம் கொடுக்குறான்னு வீட்டுல மிச்சம் இருந்ததை கூட சேர்த்துக்கிட்டான். என்ன ஆட்சி முறைன்னு பாருங்க. இதெல்லாம் திராவிட மாடல்ல வருது. தெரியாம நடந்ததுன்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்க அரசு தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது. தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது. இப்ப சாவுலே புனித சாவு சாராயம் குடிச்சு சாகிறது தான். கேரளாவில் இருக்கு, புதுச்சேரியில இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது கல்லு. ஏன் உன் மாநிலத்துல இல்ல? ஏன்னா ஏன் இல்லைன்னா உங்க 2 பேருக்கும் ஃபேக்டரி. சாராயம் காய்ச்சறது நீங்க, அந்த ஆலையில சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும். உங்களுக்கு தெரியாம நீங்க உங்க தொகுதியில சாராயம் காய்ச்சுனா நீ எதுக்கு மேலே வருக? எதுக்கு இருக்க? அந்த பொட்டலத்தை நீ ஒண்ணு வாங்கி குடிச்சிட்டு பாடு. உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இருக்க நீ? கோகுல்தாஸ் தனி நீதிபதி விசாரிச்சு 3 மாதத்துக்குள்ள அறிக்கை. அது ஏன் 3 மாதத்துக்குள்ள? 3 மாதத்துக்கு மறந்துடுவான். காவல்துறைக்கு பணி அந்த காசு கொடுக்க முடிஞ்சது அவங்களால? அவங்களுக்கு தேர்தல் நேரம் அந்த நேரத்துல பணி செய்யறாங்கல்ல, அந்த காசு அவங்களால கொடுக்க முடிஞ்சதா? கொடுக்க முடிஞ்சதா? கொடுத்துருக்கல. அப்போ ஆனா சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. உங்க தவறை மறைக்க இந்த பிணத்தின் மீது பணத்தை கொட்டி மூடுறீங்க. நீங்க ஒரு அறம் சார்ந்து வாழ்ந்த ஒரு தமிழ் சமூகத்தை உலகில் முதலாக நாகரிகம் அடைந்து ஒரு பண்பட்ட ஒரு இனத்தை உலகத்துக்கு எப்படி காட்டியிருக்காங்க பாரு. இன்னைக்கு கூட நீதிபதி சுரேஷ்குமார் அவர்கள் விஷச்சாராயம் குடிச்சு இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு தீய முன்னுதாரணத்தை தமிழ் மண்ணில் உருவாக்கி விட்டார்கள்னு வருத்தப்பட்டார். நீங்க இப்படிதான் பார்க்கணும். இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல அதிகப்படியாக நிவாரணம்னு கொடுத்த தொகை இந்த கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் குடிச்சு செத்தவர்கள். பயிர் வாடிருச்சுன்னு, மழை இல்லாம பயிர் செத்து போச்சுன்னு விஷம் குடிச்சு செத்தவனுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த சமயத்துல உங்களுக்கு தெரியும், 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வரப்புல இருந்த மரத்திலே தூக்குல தொங்கினெல்லாம் இருக்கு. வேட்டியவே கைராமரி. 450 பேர் மீனவர்கள், 850 பேர் இதுவரை இந்திய கடலுக்குள்ள சுடப்படுது. நெத்தியில 10 ரூபா பொட்டு காசு வைப்போம்ல, அந்த காசை கூட நீங்க கொடுக்கல. செம்மரக்கட்டையை வெட்ட வந்துட்டோம்னு நாங்க போனோம். செம்மரக்கட்டையை வெட்ட வந்தோம்னே வச்சுக்கிறோங்க. வயிற்று பசி கூலிக்கு தானே போனோம். சுட்டு கொண்டார்ல இதே சந்திரபாபு நாயுடு. 20 பேர் கிடந்தோம்ல. நீங்க கொடுத்த நிவாரண தொகை என்ன? எங்களுக்கு குடும்பம் இல்லை, எங்களுக்கு சந்ததி இல்லை, வறுமையில தானே போனோம். நாட்டுக்குடி தானே. சந்திரபாபு நாயுடுகிட்டையும் நீங்க இழப்பீடு கேட்டு வாங்கியிருக்கணும். நீங்களும் கொடுத்து எங்களுக்கு சரி பண்ணிருக்கணும். செய்யல. இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு படையில போய் சேர்ந்து, இந்திய இராணுவத்துல சேர்ந்து சண்டையில செத்து திரும்பினவன் உடலுக்கு நீங்க எவ்வளவு நிவாரணம் கொடுத்துருக்கீங்க? ஒரு வெண்கல பதக்கம், வெள்ளி பதக்கம் வாங்கிட்டு வந்தா எத்தனை கோடி கொட்டி கொடுக்குறீங்க? நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று இப்போ நாட்டை பாதுகாக்க நான் போய் செத்துட்டா என் வீட்டை பாதுகாக்க என் நாடு இருக்குன்னுங்கிற நம்பிக்கை வரலைன்னா நான் எப்படி இந்திய நாட்டு ராணுவத்துக்கு போவேன்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இதே சேலத்துல செத்து வந்தான்ல, பஞ்சாப்ல நடந்த கலவரத்துல 2 வீரன் செத்து, இந்த அரசு கொடுத்த, இந்திய அரசு, இந்திய ராணுவம் தானே, அவங்க கொடுத்த நிவாரணம், இந்த மாநில அரசு கொடுத்த நிவாரணம். நீங்க என்ன சொல்ல வரீங்க? சாராயம் குடிச்சு செத்தால் இப்போ தூத்துக்குடியில 37 பேர் செத்தான். இப்ப நடந்த வெள்ளத்துல, பேரிடர்ல, பெரும்புயல். உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தருக்கு 100 ஆடு வெள்ளத்துல போயிடுச்சு. அதோட அவன் பொருளாதாரம் முடிஞ்சிருச்சுல. எத்தனை மாடுகள் போயிடுச்சு தெரியுமா? எத்தனாயிரம் ஏக்கர் வாழை சாஞ்சிச்சு. எவ்வளவு கரும்பு தென்னை அழிஞ்சுது. என்ன நீங்க நிவாரணம் கொடுத்தீங்க? என்ன கொடுத்தீங்க? சாராயம் குடிச்சு செத்தால் 10,000 கொடுக்குறேங்கிற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவதை நீங்க எல்லாம் ஏற்கிறீங்களா? இது என்ன? இது அறிவார்ந்த சமூகம் தானா? இது படிச்சவங்க இருக்கிறதானா? இது நாடு தானா? இது எப்படி ஏற்பீங்க சொல்லுங்க? அப்படி நிவாரணம் கொடுத்து ஆகணுமா? சரி, கொடுக்கணும். அப்படின்னா இவ்வளவு காலம் சாராயம் வித்து அவன் சம்பாரிச்சான்ல, அவன் சொத்தை பறிச்சா, அந்த சொத்தை வித்து அதுல நீ 1 கோடி வந்தா கூட 1 கோடி கூட கொடு ஒரு குடும்பம். நாங்க கேட்டா கேளு. யார் காசு எடுத்து யாரு? 9 லட்சம் கோடி உனக்கு கடன். போக்குவரத்து தொழிலாளனுடைய நிலுவைத் தொகை அவன் பிடித்த பணம் 7,500 கோடியை நீ திருப்பி கொடுக்க முடியல. உன்ட காசு இல்ல. சம வேலை சம ஊதியம் ஆசிரியர் பெருமக்கள் போராடுறதுக்கு உனக்கு கொடுக்க முடியல. மருத்துவ பெருமக்கள் செவிலியரின் பணியை நிரந்தரமாக்க முடியல, ஏன்னா காசு இல்ல. அரசு மருத்துவர்கள் பெருமக்களுக்கு நீ ஊதிய உயர்வு கொடுக்க முடியல, காசு இல்ல. குடும்ப தலைவிக்கே 1000 ரூபாய் தான். குடிச்சு செத்தா 10 லட்சம். அப்புறம் பிக்சட் டெபாசிட், அப்புறம் மாசம் 5000. எந்த வேலைக்கு போகணும்? எதுவுமே வேண்டியது இல்லையே. இப்ப நீங்க போய் மருத்துவமனையில படுத்தா, சாராயம் குடிச்சிட்டு படுத்து மருத்துவமனையில வைத்தியம் பார்க்கறவனுக்கு 50,000 அறிவிச்சதுனால
அவன் கள்ளச்சாரம் குடிக்கல, ஓன் சரக்கு டாஸ்மார்க் இருக்குல்ல, அதுல வாங்கி குவாட்டரை குடிச்சிட்டு போய் படுத்துக்கிறான். ஊதுனா சரக்கு வாட வருது. அப்ப சரக்கு குடிச்சிருக்கான்னு தெரியுது, ஆல்கஹால் பாடியில இருக்குன்னு தெரியுது. அது என்ன சாராயம், அதுக்கு போய் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பீங்களா? டெஸ்ட்டுக்கு அனுப்பிக்கலாம் லேபுக்கு. அவன் 50,000க்கு வந்து படுத்து கிடக்குறான். குணமாயி போனா 10 லட்சம் கொடுக்குறான்னு வீட்டுல மிச்சம் இருந்ததை கூட சேர்த்து போயிட்டான். என்ன ஆட்சி முறைன்னு பாருங்க. இதெல்லாம் திராவிட மாடல்ல வருது. இதே இது பீகார்ல நடந்தது. நிதிஷ்குமார் சொன்னது நிதிமா, கள்ளச்சாரெல்லாம் குடிச்சு செத்தாலாம் நான் நிவாரணம் தர முடியாது. உன்னை யார் போய் குடிக்க சொன்னது? நீ கொழுப்படுத்து குடிப்பேன், அவன் பணத்துக்கு கொழுப்படுத்து போய் பணம் சம்பாதிக்க விற்பான். நேத்து இன்னைக்கா நடக்குது? ஏங்க, ஒரு புயல் வருதுன்னா ஆய்வு செய்து ரெட் அலர்ட்னு போடுற, ஆரஞ்சு அலர்ட்னு போடுற. அங்க ஏற்கனவே மரக்கணத்துல செத்துட்டான் 19 பேரு. 1,90,00,000 நீங்க கொடுத்துட்டீங்க. அப்பவே நீங்க எச்சரிச்சு, நீதிபதி கேட்கிறாருங்க, அப்ப நாடங்கு நீ எச்சரிச்சிருக்கணும்ல. அந்த மரணம் உனக்கு முன்மாதிரி. அது தெரியாம நடந்துச்சுன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இது தெரியாம நடந்துருச்சுன்னு எப்படி சொல்றீங்க? உளவுத்துறை இருக்குது, கியூ பிரான்ச் இருக்குது, நீங்க சொல்ற சிபிசிஐடி சோகால் இருக்குது, அதுக்கப்புறம் விஜிலன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அங்க உள்ளூர்ல கவுன்சிலர் இருக்கிறாரு, அப்புறம் எம்எல்ஏ இருக்கிறாரு, உங்க மட்ட செயலர் இருக்காரு, மாவட்ட செயலர் இருக்காரு. நீங்க எல்லாம் இந்த ஊர் சார்ந்த நிருபர்கள் இருக்கிறீங்க. உங்க யாருக்குமே தெரியாதா இங்க சாராயங்காய்ச்சி விற்கப்படுதுன்னு? சொல்லுங்க. நீங்க தெரியாம நடந்ததுன்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்க அரசு தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது, தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது. அப்ப சாவுலே புனித சாவு சாராயம் குடிச்சு சாகிறது தான். இது ஒரு சரித்திர நிகழ்வு. தப்போ அப்படித்தானே வருது. இவங்க குடி எடுக்கிறவங்க, தாலி இருக்கிறவங்க கிட்ட போய் நாட்டை கொடுத்துட்டு நீங்க குடிக்க வச்சு கொலை பண்றவன்ட்டு குண்டு போட்டு கொள்றதான் பல படுகொலையா? குடிக்க வச்சு கொள்றது இல்லை, அது கொலை இல்லை. என்ன செய்யறது? எங்க அண்ணங்க அப்படி சிந்திக்கிறாங்க. நாங்க என்ன பண்றது? நம்ம போய் இப்ப என்ன சொல்றது எங்க அண்ணன் போயிட்டு? அவங்க பயன்படுத்துறாங்க இந்த எங்க அண்ணனை, கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து மதுக்கடைகளை மூட எழுதுற. இப்போ ஒரு மினிட்டுக்கு எதிராக நீங்க போராடுறீங்க. இதே நீங்க மதுவுக்கு எதிராக போராட்டத்தை நான் உங்களுக்கு காட்டட்டா? இதே ஐயா ஸ்டாலின், எங்க ஐயா பொன்முடி எல்லாரும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மூடு மூடு டாஸ்மார்க்க மூடு அப்படின்னு சொன்னதை நான் காட்டுட்டா? இப்ப நாங்க அதை காட்டினா ஏன் வாய மூடுறீங்க? நீங்க சொன்னதுதான் நாங்க செய்யுங்கிறோம். கல்லுக்கடையை திறக்க வலிக்குது, உனக்கு கள்ளச்சாராயத்தை எப்படின்னு வித்துக்கிட்டு இருக்க நீ? ஏன் கல்லுக்கடை திறக்க மாட்டேற? கல்லு குடிச்சு செத்தவன், சொத்தம்பட்டையும் வித்தவன் ஒருத்தனை காட்டு, நாங்க போயிடுறோம். அப்படியே இப்படி போயிடுறோம், நாங்க ஊருக்கே போயிடும். சொல்லு. கல்லு உணவின் ஒரு பகுதின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சங்க இலக்கியங்கள்ல இருந்து தமிழனுடைய தொன்ம வாழ்வியல்ல அவ்வையும் அதிகமான கல்லுண்டு பேசி கொண்டிருந்தாங்கன்னு. அது எங்க மரபு. பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு, இவ்வளோண்டு அருகம்புள்ளிச்சாறு, கோதுமை புள்ளிச்சாறு உடலுக்கு நல்லதுங்கிற. அது எவ்வளவு பெரிய மூலிகை, இயற்கையின் அருண் கூட. அதை குடிச்சிட்டு போறானே. இதே 60 ரூபாய்க்கு 2 சம்பத்து கல்லை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான்ல. எந்த மதமும் போதும்னு சொல்ல மாட்டான், கல் குடிச்சா போதும்னு சொல்லிடுவான். ஏன்னா அது உணவு. நீ அதை திறக்க மாட்டேங்கிற. கேரளாவில் இருக்கு, புதுச்சேரியில இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது கல்லு. ஏன் உன் மாநிலத்துல இல்ல? ஏன்னா ஏன் இல்லைன்னா உங்க 2 பேருக்கும் ஃபேக்டரி இருக்கு. சாராயம் காய்ச்சறது நீங்க, அந்த ஆலையில வந்து சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும். டாஸ்மார்க் வியாபாரம் அரசு கொண்டு போகுது, அங்க சரக்கு டாஸ்மார்க் வரதுல ஃபேக்டரி, அந்த வியாபாரம் யாருக்கு? அப்ப இந்த கல்லுக்கடையை திறந்து விட்டா விவசாயி வாழ்ந்துருவான். எந்த விவசாயி வாழ்றத அரசு விரும்புது? மத்திய அரசா, மாநில அரசா? எந்த அரசு விரும்புது? விவசாயி வாழ்ந்துருவான். குடியானவன் வந்து 2 போத்தலை குடிச்சுன்னா, 2 செம்ப குடிச்சானா 20 ரூபாய்க்கு 2 செம்ப குடிப்பான். அதிகபட்சமான ஒரு வடை, சுண்டல், ஏதோ ரத்த பொரியல், இந்த ஊறுகாய் வைப்பான், சாப்பிட்டுட்டு போயிடுவான். நீங்க பார்த்துருப்பீங்க கல்லுக்கடையில். இன்னைக்கும் கேரளாவுக்கு போங்க, நீ எது கல்லுக்கடையை திறக்க மாட்டேங்கிற? ஏன்னா உன்னுடைய ஃபேக்ட் இங்க மிடாஸ் இருக்கு, அங்க பெரிய 2 எல்லாருக்கும் இருக்கு. அம்மா கனிமொழி பேசுனதே இருக்கு. நாங்க ஒரு ஆட்சிக்கு வந்தால் எங்க திமுகவிலேயே அவங்க சார்ந்த ஆலைகளும் மூடப்படும், டாஸ்மார்க்கும் மூடப்படும். இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது, அளவு கடந்த கோபம் தான். இவங்களை ஒழிக்காம இந்த நாட்டை சரி செய்ய முடியாது. யாரு? நானும் சொல்றேன் எனக்கு அனுப்புங்க. சத்தியம் அதானுங்க. உங்களுக்கு தெரியாம நீங்க உங்க தொகுதியில சாராயம் காய்ச்சுனா நீ எதுக்கு மேலே வருக? எதுக்கு இருக்க? அந்த பொட்டலத்தை நீ ஒண்ணு வாங்கி குடிச்சிட்டு பாடு. உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இருக்க நீ? எதுக்கு இருக்க நீ சொல்லு. எதுக்கு மேலே வருக? இந்த கண்ணுக்குட்டிங்கிற மாரியப்பன் மாரியாச்சா கோவிந்தராஜ் காய்ச்சிட்டான்னு நீங்க நம்புறீங்களா? இவ்வளவு பெரிய அதிகாரம், இவ்வளவு பெரிய கட்டமைப்பு, இவ்வளவு பெரியது. எங்க ஒரு மாவட்ட ஆட்சியரையும் ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டா அவங்க 2 பேருமா ஊழல் போட்டாங்க. அவங்கள பொட்டலம் போட்டாங்க, அவங்கள வித்தாங்க. 2 பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தரை பணி மாற்றம் செஞ்சுட்டா அதோட முடிஞ்சிருதா? இந்த வேலை எத்தனை நாளைக்கு செய்வீங்க? ஒரு சிந்திக்க தெரிஞ்ச ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வந்துருச்சுனாவது இன்னும் அதையாவது கவனிங்க. உதயசூரியனுக்கு வசந்த் கார்த்திக்கும் தெரியாம சாராயம் கட்சிட்டான் அவன், இந்த கண்ணுக்குட்டி, இந்த கோவிந்தராஜ். நீங்க சொல்லுங்க.
இதெல்லாம் எங்க ஐயாவுக்கு கால் தூசுல கடைசி தூசு. இது மாதிரி எவ்வளவு பார்த்துட்டோம். சரி, நானும் சொல்றேன் அதே குற்றச்சாட்டை, எங்க ஐயா சொன்ன குற்றச்சாட்டை 2 சட்டமன்ற உறுப்பு மேல வைக்கிறேன். எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பு. நான் இங்கதான் இருப்பேன் 12 நாள். இங்கே வந்து கையில கூட கொடுக்க சொல்லு. எதையாவது கரை படிஞ்சிருச்சுன்னா விம்ங்கிற ஒரு பவுடர் இருக்கு, அதை போட்டு கழுவணும். ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. எங்க தாத்தா காலத்துல மதுக்கடை இல்லைங்க, காமராஜ் காலத்துல இல்லைங்க, ராஜாஜி காலத்துல இல்லைங்க, பக்தவச்சலம் காலத்துல இல்லைங்க, கள்ளச்சாராயம் இருந்ததாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்கிற, நீங்க சொல்லுங்க. எனக்கு அதிகாரத்தை கூட ஒழிக்கணும்னு நினைச்சா ஒரு நொடி வேலைங்க. ஒரு நொடி வேலை, ஒரு நொடி, அவ்வளவுதான். அது முடிஞ்சிடும். இதை போட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க விற்கிறதே நான் தானுங்க. என்ன நீங்க சாத்தா, நீங்க வித்தா நல்ல சாராயம், தனியார் காய்ச்சா நல்ல கள்ளச்சாராயம், இவ்வளவுதான். வேற என்ன? அவன் தான் தெளிவா சொல்றாருங்க ஒருத்தர். 500 ரூபாங்க மூடதுக்குற வேலைதான் கூலி. 500 ரூபா. டாஸ்மார்க்கு போனா 400 ரூபா போயிருது. உள்ள விட்டினுக்கு இது பண்ண முடியாது. இதுனா 60 ரூபா. 2 பொட்டலம் குடிச்சா 120 போயிருது. மீதி 300 ரூபாய் கொண்டாந்து வீட்டுல கொடுக்க முடியுதுன்றான். நீ குவாட்டரை எதுக்கு 400 ரூபாய்க்கு வித்த, 300 ரூபாய்க்கு வித்த? அதனால அவன் 60 ரூபாய்க்கு போறான். எதுல அவ்வளவு பெரிய பாக்கெட் அவருக்கு? சரி, ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? எந்த ஓரத்துல ஊரல் போட்டு விற்க போறீங்க? ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? போன தடவை 39 பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு போய் நீங்க சாதிச்ச ஒன்று. சரி, இந்த தடவை 40க்கு 40 கொண்டு போய் சாதிக்க போற ஒன்று. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நீட்டை எதிர்த்து போராடணும்னு போறீங்க. நீட்டை கொண்டு வந்த மகராசன் யாரு? காங்கிரஸ் நீங்களும் தானே. எது ஒன்ன பேசுறதுக்கு தகுதி, நேர்மை, அருகதை வச்சிருக்கீங்க? ஒன்றும் கிடையாது. நீங்க சொல்றீங்களா? அதையெல்லாம் மீறி தான் ஜெயிக்க போறோம். ஓட்டு எங்களுக்கு எங்க ஐயாவுக்கும் கிடையாது. எங்களுக்கு திமுகவும் தான். திராவிடமா தமிழ் தேசியமாங்கிறதான். நீங்க ஏன் எங்களுக்கு எங்க ஐயாவுக்கும் இதெல்லாம் பேசாதீங்க. அதை பத்தி பேசவே நான் தயாரா இல்லை. எங்களுக்கும் எங்க ஐயாவுக்கும் போட்டி கிடையாது. அது வேற. நாங்க எதிரியா கருதுறது திமுகவை தான் இந்த களத்துல. அதனால போட்டி எங்களுக்கும் திராவிடத்துக்கும் தான். திராவிடமா தமிழ் தேசியமா? புரியுதா? அனைத்து கட்சிகளும் சிபிஐ விசாரணை கேட்கறாங்க. ஆனா ஒரு இந்த கேள்வியில அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிறேன். வலிமை மிக்க காவல் படை நம்மளது, உங்களுக்கு தெரியும். போலீஸ் விசாரணையில பிரச்சனை என்ன? நீங்க சிபிசிஐடிக்கு மாத்திருக்கீங்க. எத்தனை வழக்கம் மாத்திருக்கீங்க? தங்கச்சி ஸ்ரீமதியில இருந்து, உங்களுக்கு தெரியும், தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல இருந்து சிபிசிஐடி யார்கிட்ட இருக்கு? அதுவும் முதலமைச்சர்கிட்ட. இப்ப எனக்கு இட்லி வேணாம் அம்மான்னா, இட்லி வேணான்னீங்கன்னா என்ன பண்ணுங்க? தோசை ஊத்துட்டா சரி, மாவு அதே மாவு தான், ஊத்துற மாஸ்டர் அது சேம் மாஸ்டர் தான். ஒரே மாவு ஒரே மாஸ்டர். அந்த போலீஸ் விசாரிச்சா என்ன, சிபிசிஐடி இதுவரைக்கும் சிபிசிஐடி விசாரிச்சு நேர்மையாக இது கொடுத்து அப்படி நடவடிக்கை ஒண்ணு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன, எத்தனை வருஷமா நீங்க இருக்கீங்க? ஏதாச்சும் சரி, சிபிஐ விசாரணையில நேர்மையான ஒரு விசாரணை சொல்லுங்க. சிபிஐ இருக்கும்போதே என்ஐஏ வந்துச்சு. சரி, வேணா என்ஐஏ விசாரணை கிடைக்கும். என்னப்பா, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு போங்க. ஏன்னா சிபிஐ சரியில்லைன்னு தான், 10ஆவதுன்னு தான் நீங்க என்ஐஏ கொண்டு வந்தீங்க. அது காவல்துறை விசாரணையிலிருந்து சிபிசிஐடிக்கு மாத்துறோம்னா மாத்திரியலா, ஏன் மாத்திரியலான்னு தான் நீங்க கேட்கணும். ஏன் இந்த விசாரணை என்ன? நான் உங்ககிட்ட வெளிப்படையா கேட்கிறேன். வித்திருக்கான், குடிச்சிருக்கான், செத்துருக்கான், தெரிஞ்சிருச்சு. குற்றம் நிகழ்ந்திருக்கு, செத்துருக்கான், முடிவு தெரிஞ்சிருச்சு. இனி நடவடிக்கை தான் எடுக்கணுமே ஒழிய விசாரிக்கணும். கோகுல்தாஸ் தனி நீதிபதி விசாரிச்சு 3 மாதத்துக்குள்ள அறிக்கை. அது ஏன் 3 மாதத்துக்குள்ள? 3 மாதத்துக்குள்ள மறந்துடுவான். போய் கள்ளக்குறிச்சியில கேளுங்க, அந்த கட்சிக்காரன் கேளுங்க, கருணாபுரத்து கேளுங்க, அது தளபதி பார்த்து பாருங்க. அங்கெங்க நாளை திமுக கைக்கூலி இருக்கும், அது என்ன பண்ணும்? தளபதி பார்த்துப்பாங்க. நாங்கெல்லாம் போராட்டத்துக்கு போவோம், 2 பேர் உள்ள இருப்பான். அவன் அப்பெல்லாம் பேசக்கூடாது, அங்கிருந்து சவுண்ட் விடும், அதெல்லாம் தேவையில்லாது அப்படிமா.
போப்பா அப்படின்னு எல்லா இடத்துலயும் இப்படி ஆள் வச்சுக்கிட்டு நீங்களே பாருங்க, குற்றம் நிகழ்ந்துருச்சு தெரிஞ்சிருச்சு. இப்ப தங்கச்சி ஸ்ரீமதிக்க செத்துட்டா, எப்படி செத்தா? நீங்க தற்கொலைங்கிறீங்க, நாங்க கொலைங்கிறோம், இவ்வளவுதானே. அதை விசாரிச்சு சொல்றோம்னு நாங்க. ஒரு கிராமம், ஒரு கல்வி, இதுக்கு எதுக்கு இவ்வளவு காலம் ஆகுது ஒரு கிராமத்து மக்களை விசாரிக்கிறது? குற்றம் வெளிப்படையா தெரிஞ்சிட்ட பிறகு ஐயா கருணாநிதி அடிக்கடி சொல்வார்ல, உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அப்படின்னா, அந்த உள்ளங்கை புண்ணு உங்க வசனத்தை திருப்பி சொல்றேன், எதுக்கு இப்ப கண்ணாடி? கொடுமை தானங்க இதெல்லாம். இந்த இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வந்து நீங்க அருணா ஜெகதீசன் மூலமா ஒரு விசாரணை கமிஷனை போட்டீங்க. அந்த விசாரணையில வந்து 3 மணி நேரம் நின்று விளக்கம் சொன்ன ஒரு கட்சி தலைவர்ல நான் தான் இருக்கேன். நான் இருக்கு 3 மணி நேரம் நான் அதுக்கு விளக்கம். அம்மா அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்கிறதே வெளியில தெரியாம வச்சிருந்தீங்க. அங்க வேலை செஞ்ச ஒரு நல்ல பிள்ளை எடுத்து வெளியிட்டுட்டான் பாருங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி தாக்கல் பண்ண எந்த நடவடிக்கை இல்லையே. ஐயா நீதிபதி சங்கர் தலைமையில நீட்டுக்கான ஒரு விசாரணை போட்டீங்க, அவர் அறிக்கை தாக்கல் பண்ணாரு. என்ன நடந்திருக்கு? 50 லட்சம் கையெழுத்து வாங்கினீங்க, யார்கிட்ட கொடுத்தீங்க? சேலம் மாநாட்டுல ஒரு ஓரத்துல வச்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் அது எங்க, யார்கிட்ட கொடுத்தீங்க? பிரதமரை போய் உங்க அப்பா சந்திச்சாரு, நீங்க சந்திச்சீங்க, எல்லாரையும் சந்திச்சீங்க. நீங்க அப்ப போய் கொடுத்தீங்களா? அந்த பாருங்க இத்தனை லட்சம் பேர் அதுக்கு எதிராக இருக்காங்க, கொடுத்தீங்களா? இப்ப 40 உறுப்பினர் வச்சிருக்கீங்களே, ரோட்ல இறங்கி நீட்டுக்கு எதிராக போராடுங்க, அங்க பாராளுமன்றத்தை முற்றுகிட்டு போராடி கதறடிங்கிற அப்படி ஏதாவது நடக்குதா? என்ன கழிவு ஊத்தினாலும் மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் அதெல்லாம் இருக்கணும்ல. இருந்தா தானே அதுக்கு ஏதாவது வரும், நடவடிக்கை இருக்கும். எந்த தவறையும் பணத்தை வச்சு மூட முடியும், எத்தனை பிண விழுந்தாலும் பணத்தை வச்சு மூட முடியுங்கிற எண்ணம் இருக்கிறவன்ட போய் நீங்க என்ன நேர்மை எதிர்பார்க்குறீங்க? லெலின் கேட்கிறாருல, பைத்தியக்காரங்கையில நாடு இருக்குடா, அந்த பைத்தியக்காரங்கையில நாட்டை கொடுத்த பைத்தியக்காரன் எவன்டான்னு இந்த பைத்தியக்காரங்க தான். அதை நான் ஏற்கிறேன். எங்க ஐயா சொல்லியிருக்காங்களே அந்த கருத்தை ஏற்கிறேன். எங்க ஐயா கொடுத்த நோட்டீஸை எனக்கும் கொடுங்க. பாஜக வந்து சாதி மதமும் என்ன கண்கள்ங்குது, நாங்க சமூகத்தின் கொடுமையான கொடிய புண்கள்ங்கிறோம். அது ரெண்டுக்கும் நிறைய தூரம், 10,000 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அதுல எங்க ஐயா சந்திர சொல்ற கருத்தை நான் ஒத்துக்கிறேன். சீருடைன்னு ஒண்ணு கொண்டு வந்தது பெருந்தலைவர் வந்து, ஏற்றதாழ்வு, ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், சாதிய பாகுபாடு, வர்க்க வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னா சீருடை ஒரே மாதிரி உடை உடுத்தி வரணும் அப்படின்னு கொண்டு வந்தது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த முறையை பின்பற்றும் நீதிமன்றங்கள், அரசு அலுவலகங்கள்ல சாமி படங்கள் வைக்கிறது, இது மாதிரி வைக்கிறது, இதுகளை எல்லாம் தூக்கணும். பொதுத்தலம் தான் அது. உங்க வீட்டுல பூஜைறையில வச்சுக்கிறீங்க, நீங்க எதை வேணாலும் கட்டிக்கிறீங்க. அதுக்காக நீங்க இந்த சாதி அடையாளத்துக்கு இது குறிக்கும் பச்சை கயிறு, கயிறுல மயிர் அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம் இருக்கு? என்ன அடையாளம் இருக்குன்னு கேட்கிறேன். மொழியின் அடையாளத்தை விட உனக்கு இது பெரிய அடையாளமா? எப்ப வந்தது சாதி, எப்ப வந்தது மதம், எது என்ன அடையாளம்? ஏன் முகத்தை பார்க்காம முதுகு பார்த்துக்கிட்டு இருக்க நீ? யார் கற்பிக்கிறது இதெல்லாம்? எதை நோக்கி கொண்டு போற? எத்தனை தலைமுறைக்கு? 15-16 வயசு கத்தி எடுத்துட்டு ஜாதிக்காய் வெட்டிட்டு கிடக்குறான். அடுத்த தலைமுறைக்கு நெஞ்சுக்குள்ள நஞ்சா? அப்ப எதுக்கு பெரியார் உங்களுக்கு? எதுக்கு அம்பேத்கர்? எதுக்கு சிங்காரவேலர்? எதுக்கு சிவானந்தம்? எதுக்கு ரெட்டமலை சீனிவாசன்? எதுக்கு அயோத்தியாச பண்டிதர்? எதுக்கு சிவானந்தம்? எதுக்கு காமராஜர்? எதுக்கு முத்துராமலிங்கத்தூர்? எதுக்கு சாதி வேணாம்னு பேர் இத்தனை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாடினவன் பைத்தியக்காரன். அப்போ எல்லாரும் பாடி கிழிச்சு, எல்லாரும் பாடிட்டான். யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம், கடைசி எங்க தாத்தனும் பாடிட்டான் பட்டுக்கோட்டை. என்ன 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 நடந்திருக்கு? மாறுதல். முன்பு புத்தர் வந்தார், பிறகு இயேசு வந்தார், அப்புறம் காந்தி வந்தார். என்னென்னமோ சொன்னாங்க, எழுதி வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு கேட்டார் பட்டுக்கோட்டை நம்ம தாத்தா. அவங்களெல்லாம் கிழிச்சு ஒரு எரியிற காலம் எங்களுக்கு ஒரு நாள் வரும்ல. இன்னைக்கு நீ ஊராட்சி மன்ற தலைவர் இருக்க, கிழிச்சு எறிகிற. அது நிரந்தரமா உனக்கு இந்த நாற்காலி அப்படி இருக்க போதா? பூரணம்னு சொல்லாதீங்க, முழுமையான. நீங்க ஏன் பூரணம்னு உங்களுக்கு தமிழ்ல சொல்லலையா? பூரணம்னு ஏன் சொல்றீங்க? பூரணம், ஜம்பூரணம், முழுமையான மது விளக்கு வேணும். எங்க அண்ணன் கேட்கிறாருல, அது பல காலமா தான் வலியுறுத்துறாரு. சாதி வாரி கணக்கெடுப்பு தான் வலியுறுத்துறோம். நாங்க எங்கிட்டு வலியுறுத்துறோம், அவங்க அங்கிட்டு வலியுறுத்துறோம். மத்திய அரசு எடுக்கணுங்க. நீதிமன்றமே சொல்லுது, சரி மாநில அரசு கையிலே இருக்கு, அவங்களே எடுக்கலாம். நிதிஷ்குமார் யாரை கேட்டு எடுத்தாரு?
மத்திய அரசு கேட்டு எடுத்தார். சந்திரபாபு நாயுடு வந்தோன்னு எடுக்க போறேன், மத்திய அரசு கேட்டு எடுக்க போறாரு. கடத்தி விடுறதுக்கு இப்ப இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நம்ம நெருக்கடி விட்டோம்னா ஆளுநருக்கு பரிந்துரைத்திருக்கிறோம், அவன் தான் கையெழுத்து போட மாட்டான்னு தெரியுத. அப்புறம் நீ ஏமாத்தி விடுறதா? நாங்க அவர் போல நாங்க என்ன பண்றது? தெரிஞ்சுக்கிருச்சுல்ல. எங்க இமெயில், இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம்லாம் வந்த காலத்துல போஸ்ட் மாஸ்டரை கொண்டு நீங்க முதலமைச்சர் ஆகினீங்கன்னா நான் என்ன பண்றது? ஒண்ணு போஸ்ட் மாஸ்டர், இல்லைன்னா சாராய தொழிலதிபர். இந்த கள்ள சாராய குறிச்சியா மாத்திரத்தை தவிர நீங்க சாதிச்சது என்ன? சொல்லுங்க, என்ன இருக்கு சொல்ற தகுதி? இதை சொல்வதற்கு இருக்கா உங்களுக்கு மனசாட்சி? அதான் என் கேள்வி. என்னங்கய்யா நீங்க சொல்லுங்க. இப்பதானே வந்திருக்கோம், 12 நாள் இருக்கு, பெரிய கச்சேரி இருக்கு. ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது. கடைசிக்கு விலை ஏறும். 5000 10,000 வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு அமைச்சர் 20 கோடி போடணுமா, அது எல்லா அமைச்சரும் இங்க வரணுமா. அது முதல்ல கொஞ்சம் அமைச்சர்கள் வேலை செஞ்சா போதும்னு நினைச்சிருக்காங்க. சீமா வேற நிக்கிறான். ஒருவேளை அதிமுக தேமுதிக அவனுக்கு போட்டுருச்சுன்னா என்ன பண்றதுங்கிறதுனால இப்ப 20 கோடி முதலீடு பண்ணி ஒவ்வொரு அமைச்சரும் வேலை செய்யணும். இருட்டு வீட்டுக்குள்ள திருட்டு கொல்லி பிடிப்பாங்கல்ல, அந்த கதை தான் நடக்கும். யாராவது வந்து எங்களை மாதிரி மேடையில் நின்று என் தங்கச்சி போல எங்களை போல நின்று பேசணும். பேசப்படும்னா என்ன? பணம் அள்ளி வீசப்படும். ஏன்னா கள்ளச்சாராய சாவு வந்து எங்களை பாதிக்கல அப்படின்னா அவங்க காட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் தார்மீகமும் அவர்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது இல்லையா? ஏன்னா அவங்க சத்தியவான்கள், உத்தம புத்திரர்கள். அதுல உங்களுக்கு ஏதோ எரிச்சலா இருக்குன்னு நினைக்கிறேன். தம்பி அண்ணனை வந்து பாசத்திற்கு அன்பிற்குரிய அண்ணனுக்குன்னு சொல்றதுல உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஏங்க அவர் ஒரு கட்சி தலைவரும், அவர் ஒரு புகழ்பெற்ற நடிகர், நான் ஒரு கட்சி தலைவர்னு இருக்கிறேன்னாலும் நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்கிறதா தெரியுமா தெரியாதா அவங்களுக்கு? அண்ணன் இல்லைன்னு ஆயிருமா, தம்பி இல்லைன்னு ஆயிருமா? அவர் ஒரு பாதை, நான் ஒரு பாதை. இருக்கலாம். என்ன சரி, பார்த்து இறந்தவர்களா உயிர்ப்பிச்சிருவாரா? உயிர்ப்பிச்சிட போறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்பவுமே தவறை ஒத்துக்கொண்டு தொடர்வண்டி விபத்துக்கு பொறுப்பேற்று விலகிய மத்திய லால்பகதூர் சாஸ்திரி மாதிரி தலைவர்களா இருக்கிறார். குறைஞ்சபட்சம் சட்டமன்ற உறுப்பினர்களாவது விலகி இருக்கலாம்ல. என் தொகுதியில நடந்துருச்சு, நான் அதுக்கு வருந்துறேன் அப்படின்னு விலகி இருந்தா அது ஒரு நேர்மையாவது பார்க்கப்படும். நீங்க நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன், கண்ணுக்குட்டிங்கிற அந்த கோவிந்தராஜா, அவருடைய அம்மா ஜானகியா, ஜெயாவா, விஜயா, இவங்களை பார்த்தா இவங்க இவ்வளவு பெரிய அதிகார கட்டமைப்பை மீறி இந்த கள்ளச்சாராயத்தை வித்திர முடியும்னு உங்களால நீங்க நினைக்கிறீங்களா? எதுவுமே தெரியலையேன்னு சொல்றதுக்கு எதுக்குங்க ஒரு அதிகாரம்? எதுக்கு இவ்வளவு படை, இவ்வளவு நிர்வாக கட்டமைப்பு, இதுக்கு ஒரு முதலமைச்சர், இதுக்கு ஒரு உளவுத்துறை, இதுக்கு ஒரு உள்துறை, இதெல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்க. விலகிட்டார், சகிக்க முடியல, போயிட்டாரு அவரு. அதானே? இல்ல, ஆமா, அதுக்காக தான் போனேன்னு சொல்ல முடியுமா? அதுக்காக எல்லாம் போறதுன்னு சொல்றதுக்கு சீமான் மாதிரி எல்லாத்துக்கும் துணிஞ்சு நிக்கிறாளா? அதிகாரி அவர் எவ்வளவு நெருக்கடி இருக்கும். எங்க அண்ணன் கமலஹாசனுக்கு இது தேவையா? ஏன் வந்து பேச வேண்டியது அவசியம் வருது? அந்த கருத்தை எப்படி பாக்குறது? எல்லாரும் என்கிட்ட கேட்கிறாங்க, என்னங்க ஆச்சு உங்க அண்ணனுக்கு, எங்க அப்படி பேசிட்டு இருக்காரு? நான் போய் அவர்கிட்ட என்ன சொல்றது? நாங்க சிறு வயதுல இருந்து அவரை நேசிச்சு மதிச்சு வளர்ந்த பிள்ளைகள் நாங்க. அவருக்கு இனிமே ஒரு புகழ் வேணுங்கிறதெல்லாம் இல்லை. அவர் அளவுக்கு புகழ் பெற்ற இங்க ஒன்னும் ஒரு கலைஞன் ஒன்றும் இல்லை, ஒருத்தர் இல்லை. அவர் உலக புகழ் பெற்றுட்டாரு. 2வது அவர் சொல்ற கருத்தை பாருங்க. குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சமா குடிங்க, அளவா குடிங்க. அப்பன்னா என்ன பண்ணும்? எங்க அண்ணன் மாதிரி ஒரு 50 பேரை போட்டு அளந்து ஊத்துங்கன்னு சொல்லுவோம். அளந்து அதை எங்க அண்ணன் தான் தொடங்கி வைக்கணும். ஏங்க அவன் குடிக்க போறான், அதை படிச்சுக்கிட்டா இருப்பேன். படிச்சுக்கிட்டு என்ன அப்படியாவது படிச்சுட்டு கருமம் என்ன தேவை சொல்றது? ஐயா ஸ்டாலின் வந்து சிறாரு பாருங்க, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு.
எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு. ஒண்ணும் இல்லைங்க, அந்த பொட்டலத்துல போடுங்க, நல்லா நிம்மதியா தூங்கலாங்கய்யா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதான். அது யாரோ ஒரு சார் அடே மாப்பிள்ள அங்க போகாத, ஒண்ணும் கிடையாது, இங்க வா டாஸ்மார்க், அது ஒண்ணும் கிடையாது. சாராயம் 10 lakhs உடனே கிரெடிட் ஆயிருமாடாங்கண்ணா. இன்சூரன்ஸ்லாம் என்னங்க, அதெல்லாம் மாசம் மாசம் நம்ம கட்டிட்டு செத்ததுக்கு அப்புறம் தருவாங்க. இது இமிடியட்டா கிரெடிட் ஆயிரும் 10 lakhsங்கிறான். நீங்க எல்லாம் தான் நான் இதை சாடி பேசணும், ஒண்ணு எனக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க எல்லாம் விமர்சிக்க மாட்டீங்களே, என்னத்த பேசுறீங்க சும்மா. எங்களுக்கு அது இல்ல வேலை, அது இல்ல எனக்கு. அதுல என் தம்பி எல்லாம் எனக்கு, நான் மரக்காணத்துக்கும் போல, இதுக்கு வரல. நீ எல்லாரும் போனாங்களே, நான் போன இடத்துக்கு எல்லாரும் வந்தாங்களா? 8 வழிச்சாலை வேணாம் நீங்க வந்தீங்களா? நான் போராடி ஜெயிலுக்கு போனேன், நான் என் தம்பி இல்ல வந்தீங்களா? நான் ஸ்டெர்லைட்டுக்கு போராடினேன், நான் அந்த இது அணு உலைக்கு போராட போனேன், நான் மீத்தேனுக்கு போராடினேன், எல்லாத்துக்கும் போராடினேன். பாண்டு நிலையம் பரந்தூர்ல வேணான்ங்கிற, இன்னும் வேணாம். இருக்கிற ஏர்போர்ட்ல பறக்க பிளைட் இல்ல, பைத்தியக்காரங்களா? இண்டிகோன்னு ஒண்ணு மதுரைக்கு 24,000, திருப்பி ஒரு 24,000, 50,000 ஒரு நாள் நான் பறந்து போக. அது அவர் எடுக்கிறதா நேரம், அவர் சொல்றதான் கட்டணம். ஒரே ஒரு வண்டி எப்படி இருக்கு? ஒரு பிளைட் தான் இருக்கு. இதுல எதுக்கு 5000 ஏக்கர்ல 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டக்கூடாது? ஏர்போர்ட்டி விடணும். 22 ஏரி இருக்குது. சரி, நீ சரியான ஆளு, கட்டிரு பாப்போம் ஏர்போர்ட். நான் பவர்ல இல்ல, நீங்க பவர்ல இருக்கீங்க, கட்டிடுறேன், கட்டிருங்க, நான் பார்ப்போம், ஒரு தடவை பார்த்துருவோம். 8 வழிச்சாலை போட்டு முடிச்சிட்டீங்களா? பேனா வச்சுட்டீங்களா? அதே கதை தான் நடக்கும். தேவையில்லாம ஏர்போர்ட் கட்டுறேன், அது பண்றேன், இது பண்றேன், அங்க பண்றேன். 9 லட்சம் கோடி கடனுங்க. வட்டி எவ்வளவு கட்டுறீங்க? வட்டி எவ்வளவு? காவல்துறைக்கு படி அந்த பணி அந்த காசு கொடுக்க முடிஞ்சதா அவங்களால? அவங்களுக்கு தேர்தல் நேரம் அந்த நேரத்துல பணி செய்யறாங்கல்ல, அந்த காசு அவங்களால கொடுக்க முடிஞ்சதா? கொடுக்க முடிஞ்சதா? கொடுத்துருக்கல அப்போ. ஆனா சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. உங்க தவறை மறைக்க இந்த பிணத்தின் மீது பணத்தை கொட்டி மூடுறீங்க நீங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட? யார் தர்க்கம் பண்ணுவது? திமுக சார்பில்லையா இல்ல கூட்டணி கட்சிகள? என்னோட நேருக்கு நேர் நான் என் தங்கச்சிட்டு தர்க்கம் பண்ணி ஜெயிச்சு போங்க. ஒரு கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா? திறந்த மனதோடு எங்களோட வாதிட தயாரா இருக்கீங்களா? மதுக்கடையை மூட சொல்லி எழுதுறது நீட்டு. என் தங்கச்சி அனிதா செத்தவன நீட்டுக்கு எதிராக நீங்க பேசுனீங்கல்ல, அப்ப மதுக்கு எதிராக பேசுங்க. இத்தனை பேர் செத்துருக்காங்க, இன்னும் எத்தனை பேர் சாவான்னு உனக்கு அப்படி? அங்க 19, இங்க 60க்கு மேல, இன்னும் பல பேர் மருத்துவமனையில் இருக்கான். வருவானா போவானா தெரியல. நீ சொன்னது கணக்கு 69. அரசு இப்ப உண்மையான கணக்கு என்னைக்கு சொல்லியிருக்கு? வெள்ளத்துல 5000 பேர் செத்தா 500 பேர்னு அறிவிக்கும். அதானே வழக்கம். அப்புறம் இதுல போய் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க? இது அரசு கிடையாது, தரிசு. இவங்க குடி கெடுக்கிறவர்கள், தாலி அறுப்பவர்கள். இவர்களை போய் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? நீங்க கேட்டா அது இளம் விதவைகள் இந்தியாவிலே அதிகமா இருக்கிற மாநிலம் உங்க மாநிலம் தான், உங்க ஆட்சியில தான். நீ மனசாரியம். ஒரு ராணுவ வீரன் செத்து வந்தான், அவனுக்கு 1 கோடி கொடுத்தாங்க அப்படின்னா, சரி என் விவசாயி செத்துட்டான், உலகத்துக்கு சோறு போடுற உழவர் குடி, அவன் செத்துட்டான், சரி விவசாயி அவனுக்கு ஒரு 10 லட்சம் கொடுப்பான், குடும்பம் இருக்கு. என் செம்மரக்கட்டையை வெட்டணும் போன கூலிக்கு தான் போன, வயிற்று பசிக்கு. என் மீனவ சொந்தங்கள் சுடுவான்னு தெரியுது, போறேன். ஏன் பறையன்? படகை பறிச்சு பசி, குடும்பத்தை காப்பாற்றணும். அவன் செத்து போனான், அவனுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்துட்டா கூட போதும். சாராயம் குடிச்சு சாகுறவனுக்கு போய் சட்டப்படி தவறு, அந்த தவறை செய்யறவனுக்கு நீ சட்டப்படி நிவாரண தொகை, ஊக்கத்தொகை கொடுக்குற, சட்டப்படி கொடுக்குற. அரசு கொடுத்து ஊக்கப்படுத்துது தவறு செய்யறதுக்கு. நீ அந்த சாராய வியாபாரியை கைது பண்ணில, அவன் சொத்தப்புறா பறிச்சு வித்து எங்க 1500 பேர் மேல ஏதோ வழக்கு போட்டு கைது பண்ண. நீங்க மரக்காணத்துல இங்க எத்தனை பேரு? இந்த கண்ணுக்குட்டி தான் இத்தனை காலம் வித்து என்ன சொத்து வச்சிருக்கேன். அவன் வீட்டை போய் பார்த்தா கோழி கூடு கூட கொஞ்சம் பெருசா இருக்கும் போது. அப்ப வித்தவன் வேற இடத்துல இருக்கான்ல, அவன் சொத்தை பறிச்சு அதுல இருந்து வித்து நீ ஒரு வீட்டுக்கு 50 லட்சம் 1 கோடி கூட கொடு, இறந்த குடும்பத்துக்கு. நாங்க ஏதாவது கேட்டா எங்களை கேட்கணும். அது இல்லாம சும்மா மக்கள் காசை எடுத்து கொண்டு கொடுத்துக்கிட்டு நாளைக்கு ஒருத்தன் ஜாவன் சாராயம் குடிச்சு அவனுக்கு 10 லட்சம் 10 லட்சம். இது என்ன வேலை? நல்ல அணுகுமுறை இல்லை. இது நல்ல ஆட்சியின் நல்ல நிர்வாகம் இல்லை. இது கேவலம் வேற ஏதாவது